கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். புகையிலை பொருட்கள் மற்றும் பான் மசாலா ஆகியவற்றின் மீது மத்திய அரசு புதிய செஸ் வரி விதிக்க திட்டமிட்டு வருகிறது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மக்களவையில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்ய உள்ளார். தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது சுகாதாரத்திற்கான செலவினங்களை சந்திப்பதற்கான ஆதாரங்களை அதிகரிப்பது மற்றும் அதற்காக குறிப்பிட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் இயந்திரங்கள் அல்லது செயல்முறைகள் மீது செஸ் வரி விதிப்பதே அதன் நோக்கமாகும். இந்த நடவடிக்கை அண்டை நாடுகளில் நிலவும் பதட்டமான சூழ்நிலைக்கு மத்தியில் பாதுகாப்பு துறைக்கு அதிக வளங்களை ஒதுக்குவதற்கும் மத்திய அரசுக்கு வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜிஎஸ்டி சீரமைப்பு செய்யப்பட்ட போது புகையிலை மற்றும் பான் மசாலா மீது மட்டுமே இழப்பீட்டு செஸ் நீட்டிக்கப்பட்டது. இது மார்ச் 2026 வரை விதிக்கப்படலாம் என்றாலும் மத்திய அரசு பத்திர தொகையை செலுத்த போதுமான ஆதாரங்களை திரட்டினால் இந்த செஸ் வரி விரைவில் விலக்கிக் கொள்ளப்பட வாய்ப்புள்ளது. எனவே அந்த இழப்பீட்டு செஸ் விலக்கிக் கொள்ளப்படும் நாளில் இருந்து இந்த 2 தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் பிரிவுகளில் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு கட்டணம் என்ற பெயரில் புதிய செஸ் வரி விதிக்கப்படும். நுகர்வோருக்கான விலை மாறாமல் இருப்பதை உறுதி செய்வதே இதன் நோக்கம். இது கூடுதல் வருவாயை ஈட்டுவதற்கான நடவடிக்கை அல்ல என்று மத்திய அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி மறுசீரமைப்பு அறிவிக்கப்பட்ட போதே இந்த 2 பொருட்களின் மீது புதிய செஸ் வரி விதிக்கப்படும் என்று அரசு குறிப்பிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்ட போது மாநிலங்களின் மறைமுக வரி வருவாயில் ஆண்டுக்கு 14% வளர்ச்சியை உறுதி செய்வதற்காக கார், புகையிலை, பான் மசாலா போன்ற ஆடம்பர மற்றும் தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் மீது இழப்பீட்டு செஸ் விதிக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒப்புக்கொண்டன. கொரோனா பரவல் காரணமாக கணக்கீடுகள் மாறியதால் இந்த செஸ் மார்ச் 2026 வரை நீட்டிக்கப்பட்டது. அதன் பின்னர் இந்த கட்டணங்கள் நீக்கப்படும் நிலையில் இந்த புதிய செஸ் வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு இந்த புதிய மசோதாவை இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.